ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 56. நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் என்னால் டயட் இருக்க முடியாது. என்னால் சுத்தமாக எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. எனக்குன்னு தனியாக ஃபுட்டுலாம் சமைச்சு சாப்பிடவே முடியாது. ஆனால் என்னுடைய உடம்பை நான் குறைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மந்தில் 5 kg வரைக்குமே லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. இல்லைனாலும் உங்கள் வெயிட் பேலன்ஸாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படி அப்படின்னா, நம்ம சேனலில் டெய்லி 4:30க்கு வந்து நான் ஈவினிங் டைமில் வீடியோஸ் போட்டுருவேன். டெய்லி வீடியோஸில் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவேன். இதை நீங்கள் டே பை டே பார்த்தீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வெயிட் லாஸ்னால் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்டா எப்படிலாம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டே அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 1 hour கழிச்சு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கிட்டே, நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டே, அது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்குலாம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சூப்பராக சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் எப்படி சாப்பிட்றேன்னா, 2 புசுன்னு 2 பூரி எடுத்துக்கிட்டேன், ஒரு 1/2 கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டு, உருளைக்கிழங்கு தொக்கு வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும் ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, எப்போவாச்சும் ஒன்ஸ் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து கரெக்டாக ஃபுட்டை பேலன்ஸாக சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இழந்த காய் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் சூப்பர் லஞ்சாக இன்றைக்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாமே நல்லா வரகரிசி சாதம் தான் செஞ்சது. வரகரிசி சாதம் எப்படி வைக்கிறேன்னு கேட்குறீங்க? 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பொலன்னு ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். வரகரிசி சாதம்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஸ்மெல்லு வரும்னு நினைப்பீங்க. பட் எந்த குழம்போடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே ரசம்லாம் வச்சு சாப்பிட்டீங்க ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பவுல் ஃபுல்லாக ரசம் எடுத்துக்கிட்டேன், 2 வந்து ஃப்ரை மீன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வரகரிசி சாதம் குக்கும்பர் எடுத்துகிட்டேன். அதை வந்து ஆயிலில் பொரிச்ச மீன் இல்லை, தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த மீன் தான். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்குது, காஃபி குடிக்கணும், என்னால் காஃபிலாம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னா நீங்கள் காஃபிலாம் ஸ்டாப் பண்ணவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு 5-6 காஃபி எடுத்துக்காமல் ஒரு நாளைக்கு 2 காஃபி, மார்னிங் 1 ஈவினிங் 1 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் டைமில் எங்கள் குட்டீஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டனால சூப்பராக பட்டர் கொஞ்சம் போட்டு, தேங்காய் பால் போட்டு, எள்ளு போட்டு முறுக்கு பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நல்லா பொறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குட்டீஸும் ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கு வந்து பேக்கரியில் வாங்க வேண்டிய வேலையும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் இல்லை. இது நான் ரொம்பவே உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் காஃபியோட 2 முறுக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்குமே வாக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, நம்மளுக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். வாக்கிங் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை, எல்லாருமே வாக்கிங் பண்ணலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் வந்து சூப்பரான ஒரு ஃப்ரூட் சாலட் தான் எடுத்துகிட்டேன். ஏன்னா மதியானமே காலையில் பூரி சாப்பிட்டு, மதியானம் நல்லா ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டு, முறுக்கெலாம் சாப்பிட்டனால நைட்டுக்கு வந்து சூப்பராக சிம்பிளாக வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட் சாலட் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாக கோவா எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுலில் ஆப்பிள் எடுத்துகிட்டு, ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு, கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டு, பொம்மகிரானட் இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.